Hello everyone, I am DJ Krishna. Let's go!
தமிழக அயர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இந்த முப்பெரும் விழாவிற்கு மற்றும் ஆம்பூர் தாலுகா சங்க துவக்க விழாவும் உறுப்பினர்கள் பதவி ஏற்பு விழாவினை சிறப்பாக எம் ராமலிங்கம் எஸ்கேஎம் ராம் ஆடியோ ஸ்டேஜ் டெக்கரேட்டர் HD ஸ்டுடியோ வெட்டிங் பிளானர் அவர்களை அன்புடன் நான் மேடை கழித்து அவரை முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்று மேடைக்கு விருந்தினர்களை அழைக்கும் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாகிறது. விழா மேடையினையும் விழாவையும் ஒருங்கிணைத்து செல்ல மாநில பொறுப்பாளரும் ஈரோடு மாவட்ட தலைவருமான எங்கள் ஆருயிர் அண்ணன் சரவணன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்டத்தின் இந்த பதவியேற்பு விழாவிற்கு ஆம்பூர் தாலுகா பொறுப்பாளர் திரு PRC சண்முகம் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்ற வாய்ப்பு தந்தமைக்காக ஆம்பூர் தாலுகா சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்புற நடத்தி கொடுக்க வருகை தந்திருக்கும் திரு S. பழனிசாமி தோகா மாநில தலைவர் அவர்களையும் மற்றும் திரு மணிமாறன் தோகா மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும் S. பால்ராஜ் மாநில பொருளாளர் அவர்களையும் தஞ்சை R. சிவா தோகா மாநில அமைப்பு செயலாளர் அவர்களையும் திரு R. செந்தில்குமார் மாநில தலைமை நிலைய செயலாளர் அவர்களையும் திரு எடிகன் மாநில ஆலோசகர் அவர்களையும் மற்றும் இங்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் திரு கார்த்திகேயன் MLA அவர்களையும் திரு AC வில்வநாதன் MLA ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி அவர்களையும் திருவாளர் VR விஜயகுமார் கலைதேவி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களையும் திரு N. சரவணன் BA DSP ஆம்பூர் நகர துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் திரு ஏஜாஸ் அகமது ஆம்பூர் நகரமன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் இங்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உடனிருந்து இங்கு அமர்ந்திருக்கும் நமது சகோதரர் M. மதியழகன் நகர செயலாளர் அகில இந்திய அண்ணா திமுக அவர்களையும் மற்றும் MR ஆறுமுகம் ஆம்பூர் நகர திமுக செயலாளர் அவர்களையும் திரு காமராஜ் தமிழர்வி எலக்ட்ரிக்கல்ஸ் ஜோலார்பேட்டை அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்க அனைத்து உறுப்பினர்களையும் நமது சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்போது நிகழ்ச்சியானது தொடக்கம் திருவாளர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ஜான் ஜாலின் அவர்களையும் கோவை மாவட்ட செயலாளர் அவர்களையும் திரு ஸ்ரீதரன் அவர்களையும் வருக வருக என்று எங்களது ஆம்பூர் சங்கத்தின் தாலுகா சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி. அன்போடு அழைக்கிறோம். நமது சங்க உறுப்பினர் அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி மேடைக்கு அழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒருங்கிணைப்பாளருமான திரு ஜான் ஜார்லின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சங்கத்தை பெரும் பொருளை தமிழ்நாட்டிலே அதிக பணக்கார சங்கமாக உருவெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது மாநில பொருளாளர் திரு பால்ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தோழனுக்கு தோழனாகவும் உற்றனுக்கு உற்றனாகவும் வருங்காலத்திலே சங்கத்தை தோழ வேண்டும். பல்கலைக்கழகம் என்றால் நமது தோகாவின் தலைவர்தான். அப்படிப்பட்ட அருமை நம் தலைவர் அவர்களை அனைவரும் எழுந்து நின்று மிகுந்த கரகோஷத்துடனே மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்போம். நமது கோவை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மாநில IT விங்ஸ் நாகராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நமது வேலூர் மாவட்ட பொருளாளர் திரு எபி கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேசித்து பாசத்தோடு அரவணைத்து நம்ம எல்லாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பாராட்டுவதற்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆம்பூர் நகர கழக செயலாளர் திரு மதியழகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் நமது தொழிலை சார்ந்த உத்தியோக ரத்னா கலைதேவி சவுண்ட் சர்வீஸ் VR விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மின்சாரம் என்றால் எலக்ட்ரிக்கல் சாதனம் வேண்டும். எலக்ட்ரிக்கல் சாதனம் என்றால் தமிழருவி எலக்ட்ரிக்கலினுடைய உரிமையாளர் ஜோலார்பேட்டை பி காமராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நமது ஊத்தங்கரை தாலுகாவிலிருந்து வந்திருக்கும் தாலுகா தலைவர் அவர்களை திரு சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொருளாளர் செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு குத்துவலை கேட்டு சரி திரு சதீஷ் அவர்களை ராஜாசன் சதீஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம். திருமதி பாலி அவர்களை மேடை கலைக்கின்றோம். திருமதி பாலி அவர்களை மேடை கலைக்கின்றோம். வாங்க மேலைக்கு வாங்க ப்ளீஸ். திருமதி ரவி கலைதேவி சவுண்ட் சர்வீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் MLA அண்ணன் AC வில்லுநாதன் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்று பெருமை கொள்கின்றோம். அவரை குத்துவிளக்கு ஏற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் ஆம்பூர் நகர திமுக செயலாளர் திருவாளர் MR ஆறுமுகம் அவர்களை வரவேற்கின்றோம். அவர்களை குத்துவிளக்கு ஏற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கும் அண்ணன் திரு AC வில்வநாதன் MLA அவர்களை இப்போது வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு அண்ணன் AC வில்வநாதன் அவர்களுக்கு மாநில தலைவர் திருவாளர் பழனிசாமி அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். இப்படி வந்தேன் போட்டு வாங்க 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 ராம் நில்லுப்பாங்க ராஜா அப்படியே நில்லு அப்படி நில்லுங்க சார். ஆம்பூர் நகர ஒரு நிமிஷம் பண்ணிட்டோமா. ஆம்பூர் நகர செயலாளர் MR ஆறுமுகம் அவர்களுக்கு திரு மாநில பொருளாளர் பால்ராஜ் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். வாங்க ராம் வாங்க இங்க பாருப்பா ராஜா அங்க பாருங்க. திருவாளர் மதியழகன் நகர அதிமுக செயலாளர் அவர்களுக்கு செந்தில் தலைமை நிலைய செயலாளர் மாநில தலைமை நிலைய செயலாளர் அவர்கள் தோகா செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அப்படியே நில்லுப்பா இந்த கொடுப்பா
என்ன மாதிரி சார் படிங்க. அவ்வளோதானே, வேற இவங்களுக்கெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாமா? இது சிறப்புரை ஆற்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏசி வில்வநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழக ஐயர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மாநில தலைமையகம் கோயம்புத்தூர் தமிழகம் முழுவதும் உள்ள ஒளி ஜென்செட் பந்தல், சாமியானா, பர்னிச்சர், சமையல் பாத்திரங்கள், ஸ்டேஜ் டெக்கரேஷன், மணவரை அமைப்பாளர்களுடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஆம்பூர் தாலுக்கா சங்க துவக்க விழா மற்றும் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மதிப்பிற்குரிய திரு SKM ராமலிங்கம் அவர்களே, சிறப்பானதொரு வரவேற்புரை ஆற்றியுள்ள கௌரவ தலைவர் அன்பிற்குரிய திரு BRC சண்முகம் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு S பழனிசாமி அவர்களே, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு D மணிமாறன் அவர்களே, மாநில பொருளாளர் திரு மரியாதைக்குரிய தஞ்சை R சிவா அவர்களே, மாநில தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் அவர்களே, மாநில ஆலோசகர் திரு மரியாதைக்குரிய எட்டிகான் அவர்களே, அதே போன்று ஆம்பூர் தாலுக்காவினுடைய புதிய நிர்வாகிகள் அன்பிற்குரிய தலைவர் K அகமது பாஷா அவர்களே, துணைத் தலைவர் ரவி அவர்களே, செயலாளர் ராஜா அவர்களே, துணைச் செயலாளர் அப்பு அவர்களே, பொருளாளர் PC செந்தில்குமார் அவர்களே, ஆலோசகர் பிரேம்குமார் அவர்களே, பந்தலமைப்பு ஆலோசகர் பயாஸ் அகமது அவர்களே, இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கலைதேவி சவுண்ட் சர்வீஸ் VR விஜயகுமார் அவர்களே, நமது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சில பணிகள் இருந்த காரணத்தினால் வர முடியவில்லை. அவருடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் உங்களுக்கு தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். இன்னொரு நாளைக்கு நான் வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட முன்னாள் மேயரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பிற்குரிய கார்த்திகேயன் அவர்களே, ஆம்பூர் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவரும் நகர கழக செயலாளருமான என் அன்பிற்குரிய MR ஆறுமுகம் அவர்களே, ஆம்பூர் நகர கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அன்பிற்குரிய திரு M மதியழகன் அவர்களே, தமிழருவி எலக்ட்ரிக்கல் ஜோலார்பேட்டை திரு P காமராஜ் அவர்களே, மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, திருப்பத்தூர், வேலூர், குடியாத்தம், விசமங்கலம், நாற்றம்பாடி, வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஓத்தங்கரை, பேர்னம்பட், அரூர் பகுதிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, இந்த மேடையில் ஆம்பூர் தாலுக்காவினுடைய உறுப்பினர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களே, அனைத்து நல்லுள்ளங்களே, அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் கொஞ்சம் காலதாமதமாக வந்திருக்கிறோம். அதற்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். காரணம், எங்களுக்கு திடீரென நமது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஆம்பூரில் ஆய்வுக்கு வந்த காரணத்தினால் அவரை இப்பொழுது தான் வழி அனுப்பிவிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் 10 மணிக்கே வந்திருக்க வேண்டும். ராஜா சொன்னார் 11 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்லன்னு. இருப்பினும் காலதாமதத்திற்கு நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த சங்கத்தினுடைய துவக்க விழா மற்றும் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா முதலில் இப்பொழுது நமது ஆம்பூர் தாலுக்காவில் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பத்திரிகையில் பார்க்கும்போது நகரம் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் உள்ள பந்தலினுடைய அமைப்பாளர்கள் எல்லாம் கூட இதில் இடம்பெற்றுள்ளார்கள்.
அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை முதலில் வலுவாக நாம் நடத்த வேண்டும். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, சங்கம் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமை தான் நம்மக்கிட்ட இருக்கணும். சங்கம் என்பது ஆரம்பித்து விட்டு நம்மிடத்திலேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சங்கம் மேன்மேலும் வளர முடியும். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே உங்கள் மாநில தலைவர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நான் சொல்லுகின்றேன், மாநில அளவில், மாவட்ட அளவில் அல்ல, மாநில அளவில் ஆம்பூர் தாலுகாவினுடைய சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது, வெற்றி நடை போடுகிறது என்ற ஒரு பெருமையை நீங்கள் ஒற்றுமையுடன் இருந்து அதை செயல்படுத்தி தர வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், எப்பொழுதும் அந்த சங்கங்களின் மூலம் நாம் வாழ்வதை விட பிறருக்கும் அந்த சங்கம் உதவும் சங்கமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் சங்கம்னாவே அதுதான். ஒரு மன்றம், சங்கம் என்பது மற்றவர்களுக்கு சேவை புரியும் மனப்பான்மை. சேவைன்னா உங்களை பிரியா செய்ய சொல்ல புரிதல். நான் சொல்கிறது உங்களுக்குள்ள உங்களுடைய சர்வீஸ். இந்த சங்கம் நன்றாக வளர்ந்து நாளைக்கு இந்த சங்கத்தின் மூலியமாகவே கூட ஒரு 10 ஏழைகளுக்கு உதவும் ஒரு நல்ல உள்ளங்களாக நீங்கள் திகழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு இது. ஏனென்றால் சங்கம் செய்யாததை வேறு யாரும் செய்ய முடியாது. அந்த சங்கம் தான் எப்பவுமே, எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, அதுதான் பொதுமக்களுக்கு ஒரு பயனாக இருக்கும். அந்த அளவில் நமது ஆம்பூர் தாலுகாவினுடைய சங்க நிர்வாகிகள் நீங்கள் மேன்மேலும் பல புகழ்களை பெற்று மேன்மேலும் மாவட்ட அளவில், மாநில அளவிலும் நீங்கள் பதவியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்கள் அழைத்து சிறப்பித்தமைக்கு இருகரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க அருமை சகோதரர் திரு எம்ஆர் ஆறுமுகம் நகர திமுக செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எப்பவுமே எங்களோட உயர்ந்தவங்க நான் பேசிட்டு தான் எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பேசணுன்றது ஒரு விதி இருக்குது. அண்ணன் சண்முகம் அவர்கள் வந்த உடனே சட்டமன்ற உறுப்பினரை சிறிய விளக்கம் என்னன்னா, அண்ணன் வில்வநாதன் அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொள்ள உள்ளார். அவரை சீக்கிரம் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். அதனால தான் முதலில் அவரை பேச அழைத்தோம். இல்லைன்னா சீஃப் கெஸ்ட் தான் கடைசியாக பேசணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நன்றி. நாங்கள் ஒன்றாக வந்தோம், ஒன்றாக தான் செல்வோம், ஒன்றும் தவறே இல்லை. ஆகவே இந்த கூட்டத்தின் தலைமை எஸ்கேஎம் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கும் நண்பர் சண்முகம் அவர்களே, மற்றுமாக முன்னிலை அண்ட் சிறப்புரை ஆற்ற இருக்கும் பழனிசாமி மாநில தலைவர் அவர்களே, மணிமாறன் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, சிவா அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, எடிட் கண் அவர்களே, ஆம்பூர் தாலுகா புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்று இன்று இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் அகமது பாஷா அவர்களே, ரவி அவர்களே, ராஜா அவர்களே, அப்பு அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, பிரேம்குமார் அவர்களே, ஃபயாஸ் அகமது அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கும் கார்த்திகேயன் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், பல பணிகள் இருப்பதால் அவர் வரவில்லை. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் வில்வநாதன் அவர்களே, அண்ணன் விஜயகுமார் அவர்களே, அண்ணன் சரவணன் அவர்களே, அண்ணன் மதியழகன் அவர்களே, காமராஜ் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, இங்கே இந்த மன்ற அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களே, அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, சங்கம் என்பது இது லேட்டாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். நான் நகர திமுக செயலாளராக 21 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த சங்கம் என்பது முதலிலே ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ராஜா அவர்கள் எனக்கு 21 வருஷமாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் சரி எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டா உடனே அவர் சிறப்பாக செய்து தர ஒரு நண்பர். சங்கம் என்பது தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். ஆகவே இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் இந்த சங்கத்தை அருமையாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நமது சகோதரர் எம் மதியழகன் செயலாளர் அகில இந்திய அண்ணா திமுக அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மிகவும் சீரோடும் சிறப்போடும்
நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் உடைய ஆம்பூர் தாலுகா சங்க துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பழனிசாமி அவர்களே, மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் மணிமாறன் அவர்களே, மாநில பொருளாளர் மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் பால்ராஜ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் செந்தில்குமார் மாநில தலைமை நிலைய செயலாளர் அவர்களே, மாநில ஆலோசகர் அருமை சகோதரர் எட்டிகன் அவர்களே, நிகழ்ச்சியில் வருகை தந்து எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் ஏசிபி அவர்களே, எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக செயலாளர் அருமை சகோதரர் எம்ஆர் ஆறுமுகம் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழருவி எலக்ட்ரிஷனுடைய உரிமையாளர் காமராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஆம்பூர் தாலுகாவினுடைய புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற தலைவர் உபேத் டெக்கரேஷனுடைய உரிமையாளர் அருமை பெரியவர் அகமது பாஷா அவர்களே, கார்த்தி டெக்கரேஷன்ஸுடைய தலைவர் அன்பு சகோதரர் துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக்கிற ரவி அவர்களே, நகர செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற ராஜா டெக்கரேஷன்ஸ். உண்மையிலே தம்பி சொல்லணுன்னா எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நம்ம கூப்பிட்டு கொடுத்தாலையும் முகம் சொல்லிக்கவே மாட்டார். நாளைக்கு தான் தம்பி ஃபங்க்ஷனு, பெரிய மீட்டிங்கு, கொஞ்சம் பண்ணி கொடுத்து தம்பினா, ஆனால் அதுக்கு என்னென்னா பண்ணிடலான்னு வருங்க. ஒரே ஒரு 24 மணி நேரத்தில் ஆம்பூர் நகரே அலங்கரிப்பார். அந்த அளவுக்கு ஒரு திறமையான தம்பி. ராஜாவை போட்டது உண்மையிலே இந்த டீமுக்கு ஒரு ராஜா கட்சி மாதிரி தான். நமக்கு இந்த சங்கத்துக்கு வந்தால் ஒரு ராஜாவாக தான் அவர் செயல்படுவார்னு மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியுது. அந்த அளவில் அன்பு தம்பி எங்கள் பகுதியை சேர்ந்தவர் அப்பு, அவர் துணை செயலாளர், அன்பு தம்பி பொருளாளர் செந்தில்குமார் அவர்களே, அருமை நண்பர் பிரேம்குமார் அவர்களே, ஃபயாஸ் அகமது அவர்களே, இங்கே முன்னிலை பொறுப்பேற்று நிகழ்ச்சியை வரவேற்பு செய்த அருமை சகோதரர் பிஆர்சி சண்முகம் அவர்களே. ஏன்னா பந்தல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆம்பூரில் இருக்கிற எல்லாருமே எனக்கும் தெரியும். அருமை நண்பர் நகர செயலாளர் குறிப்பிட்டதை போல் நானும் அவரும் ஏற்றால சமகாலத்தில் வந்த நகர செயலாளர்கள். நானும் 21 வருஷமாக நகர செயலாளராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் குடும்பத்தில் நகரமன்ற தலைவராகவோ என்னுடைய அண்ணன் மாவட்ட லெவலில் பதிவில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக இந்த சவுண்ட் சர்வீஸ் பந்தல் அமைப்பாளர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊரில் ஒரு பெரிய தேர்தலை நடத்துவோம். வெள்ளூர்லேருந்து நாங்கள் ஜென்ரேட்டர் கொண்டாடுவோம். அப்போதைக்கு இந்த அமைப்பு இந்த ஆம்பூர் நகரத்தில் அந்த வசதி இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஆம்பூர் நகரத்தில் எவ்வளோ பேர் நிகழ்ச்சி நடத்த கொடுத்தாலையும் செய்யக்கூடிய அளவுக்கு பல வல்லுநர்கள் உருவாகிட்டாங்க. ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமையணும்னு சொன்னால் முதல்ல அந்த நிகழ்ச்சியோட அலங்காரம், பந்தல் அமைப்பு, ஒளி, மைக் செட்டு. ஒரு பேச்சாளர் பேசும்போது மைக் செட் இருந்தால் அவங்க முகம் சுருங்கிடும். பெரிய பேச்சாளருங்க பல நேரத்தில் என்னையா மைக் போட்டிங்கன்றுவாங்க. ஆனால் நல்லா பண்ணிட்டோம்னா பேச்சு மைக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எங்கே பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதனால் இந்த பந்தல் ஒளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் நமக்கு. அதே போல் பந்தல் போட்டோம்னா ஒரு சாதாரண வீட்டை கூட முன்னாடி ஒரு பந்தல் போட்டோம்னா அந்த வீட்டுக்கு ஒரு கலை வந்துடும். அதே போல் பந்தல் ஒளி அமைச்சோம்னா ஒரு ஊரவே நம்ம ஒளி விளக்காக மாற்றலாம். அதுபோல் இது மூணுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மைக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் மைக்கு நல்லா இருந்தால் தான் பேச முடியும். சில மீட்டிங்கில் போனோம்னா ஆரம்பிக்கும் போது மைக் அப்படியே வாய் இழுக்கும். ஆனால் தம்பி ராஜா எப்பயுமே மைக் சிறப்பாக பண்ணுவார். எங்களுடைய சிஎம் ஆகட்டும், டெப்டி சிஎம் போன்ற தலைவருங்க ஆம்பூரில் மைக் நல்லா இருந்துச்சுப்பான்னு சொல்லி தான் நான் பல முறை கேட்டுருக்கேன். ஏன்னா திருப்பத்தூரில் ஒரு முறை மீட்டிங் பண்ணும்போது திருப்பத்தூர்லேயே வாணியம்பாடியில் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ மைக் சரியில்லைப்பா, ஆம்பூரில் வச்ச மாதிரி நல்லா வைங்க பண்ணு. அந்த அளவுக்கு நம்ம ஆம்பூர் பெருமைப்படுத்திருக்காங்க தம்பிங்க. நான் ஒரு 20 வருஷம் தான் எங்கள் ஊர் திருவிழா நடத்தும் போது லைட்டு போடுவாங்க, கொஞ்ச நேரம் எரியும், கொஞ்ச நேரம் அணையும். கேட்டால் இதை சரி பண்ணுறேன், அதை சரி பண்ணி இப்படி தான் பண்ணிருப்பாங்க. ஆனால் தம்பி அண்ணன் பாலி சவுண்ட் சர்வீஸு முதல் முறை 2001 வாக்கில் 2000 நான் எங்கள் பகுதியில் நாட்டாம்கார இருக்கும்போது அண்ணன் பாலி அண்ணங்கிட்ட கொடுத்து கண்டினியூவாக தேர்வு கடைசியாக சேர வரைக்கும் எரிஞ்சது லைட்டு. அதுக்கப்புறமா தம்பி ராஜா கிட்ட கொடுத்தோம். இது போல் அப்போ அந்த டெக்னிக்கல் தெரியுதா இல்லை ஏதோ கம்மி ஜாஸ்தி லைட்டு போட்டாலும் தெரியல. இந்த அளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய இவங்க மாதிரி ஆளுங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆமுக்கு ஒரு பெருமை. ஆம்பூர் நகரத்தில் நல்லா பண்ணுறாங்க சவுண்ட் சர்வீஸு. ஏன்னா வெளியூரில் போய் ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணும்போது
நாங்கள் வேலூர்லேருந்து எடுத்துன்னு வந்துக்கிறோம், சில நேரங்களில் தருமபுரி ஊத்தங்கள்லாம் எடுத்துன்னு வந்துருக்கிறோம். அப்போதைய சிஎம் அம்மா வந்தாங்களாம், அந்த மணி நேரத்தில் எங்களுக்கு கிடைக்காம போயிருக்குது. 88, 90 அப்போ நாங்கள் கிடைக்காம போய் 2001 தான் முதல் முறையாக தம்பிக்கிட்ட ஒப்படைச்சோம். அதுபோல் இந்த நிகழ்ச்சி நமக்கு வந்து இது போல் இது வந்து நமக்கு அவசியமாக தேவைப்படுது. இன்னும் மென்மேல இது போல் பொருட்களை அப்போ ஜென்ரேட்டரு 5 kV ஜென்ரேட்டர் 2.5 kV தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் 25 kV 20 kV போது வேலூர் தான் கொண்டு வரணும். இதெல்லாம் இங்கே கொண்டு சேர்த்துக்க தம்பிங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அதே போல் அண்ணனும் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் ஆறுமுகம் குறிப்பிட்டதே போல் சங்கம் வந்து ஒற்றுமையோடு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது நான் யார் கொடுக்குதுன்ற ஒரு சில நேரத்தில் குழப்பம் வரும். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் பசங்களே சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நான் நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறதுனால ராஜா கிட்ட கொடுத்துருவேன். அதுபோல் வந்து நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணும்போது அதில் வந்து நமக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. வேண்டவர் வேண்டப்பட்டவர் நல்லா பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் ஒருத்தர் கொடுத்துட்டா அடுத்தவர் வந்து அதில் போய் கோச்சிக்கவும் கூடாது. சமாதான முறையில் பேசி அடுத்த நிகழ்ச்சி நம்ம பண்ணிக்கணும். அதுபோல் சங்கத்தில் வந்து ஒற்றுமை இருக்கணும். நான் எத்தனையோ சங்கத்தை பாட்டுக்கிறேன், வறுமையில் இருக்குது. ஆனால் இந்த சங்கம் ஒரு வலுவான சங்கம், பொருளாதார வளர்ச்சி பெற்ற சங்கம். ஏன்னா நிகழ்ச்சியை பார்க்கும்போதே வெளியில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கணும். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். சங்கத்தோடு இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸுங்க ஒவ்வொரு பந்தல் அமைப்புக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தால் அரங்க நிறங்க ஒழிஞ்சிருக்கோம். இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுக்காக இந்த ஆம்பூர் தாலுகா சங்கத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லி மேல்மேலும் நீங்கள் வளர வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அருமை சகோதரர் மதியழகன் அவர்களே. மதியழகன் குறிப்பிட்ட மாதிரி மைக்கு போட்டுட்டா அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் வயிற்றில் நாங்கள் நெருப்பு கட்டிகிட்டு இருப்போம். இதுக்கு என்னோட முதல் அனுபவம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆம்பூர் பாலாற்றில் வரும்போது நாங்கள் மைக் செட்டு போட்டோம். முதல் நாள் வரவே இல்லை அவர். கிட்டத்தட்ட 20,000 பேர் ஜனங்க ஆற்றுல காத்துருந்தாங்க. கூலூரில் கூட நைட்டு கூட வீட்டுக்கு போவே இல்லை. கண்டினியூஸாக நாங்கள் பாட்டுக்கு போட்டினே இருக்கிறோம். அப்போ நசீர் அகமது நகர செயலாளராக இருந்தார். என்ன ஆச்சு, மறுநாள் எம்ஜிஆர் வராருன்றாங்க. மைக் செட்டு அவ்வளோதான், வார்த்தையே வரல, மொத்தம் அமுங்குதுங்க. மைக் செட்டு பேசவே முடியல. ஐயோ, நாங்கள் வேண்டாத தெய்வம் இல்லை, எங்கள் அப்பா இருக்கார் அப்போது. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெறணும்னா அந்த மைக் செட்டு போட்டுட்டா அது நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும். அதை விட நம்ம முத்தமிழ் அறிஞ்ச கலைஞருக்கு நாங்கள் இது வரைக்கும் ஒரு 20-30 முறை போட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், மைக் கிட்ட பேசின 2வது நிமிஷம் அவர் தொண்டை பிடிச்சிச்சுன்னு, யோ எம்பி சார் என்ன மைக்குன்னுவார். அவர் முத்தமிழ் அறிஞருக்கு மைக் போட்டாவே பயம். காரணம் 2 நிமிஷத்தில் என்ன பண்ணுவார், மைக்கு தொண்டை பிடிச்சிச்சின்னா மைக் மாற்றியானுவார். கை கால்லாம் எங்களுக்கெல்லாம் ஒதுரும் அவர் முடிகிற வரைக்கும். அந்த மாதிரி ஒரு நான் ராஜீவ்காந்திக்கு போட்டிருக்கோம், விபி சிங் பிரதமருக்கு போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மைக் செட்டுக்கார் ஓனருக்கு வந்து நெஞ்சில் தண்ணி இருக்காது. அவர் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. எல்லாம் நல்லா இருக்கும். ஜென்ரேட் ஸ்டார்ட் பண்ணால் கரண்ட் ஆஃப் பண்ணால் ஜென்ரேட் ஓடாது. அந்த மாதிரி பல தடைகள்லாம் சந்தித்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி ஆம்பூர் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு சவுண்ட் சர்வீஸ் ஓனர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆம்பூரை சேர்ந்த அனைத்து சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக சொன்னார் அன்பு தம்பி மதியழகன் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நிகழ்ச்சியினை இப்போது வழிநடத்த திருவாளர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் நகர செயலாளர் அவர்களுக்கும் எங்களது ஆம்பூர் தாலுகா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நிகழ்ச்சியானது தொடங்கும். இப்போது மாநில வந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் சிறப்புரை ஆற்றுகின்றார்கள். மாநில பொறுப்பாளர்கள் சங்கத்தை பற்றி விளக்க உரை ஆற்ற இருக்கின்றார்கள். அனைவரும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தமிழக ஏர்குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் உறுப்பினர் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜார்லின் அவர்கள் நமது சங்கத்தை பற்றியும் இந்த சங்கத்தின் விளக்கு உரை பற்றியும் இந்த எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கை தட்டுங்க. இப்போதான் நம்ம தோகா நிகழ்ச்சி நம்ம இப்போ தான் வந்து இனாகரேஷன் பண்ணுறோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எதுக்காக இங்கே எல்லோரும் வந்திருக்குன்னு தெரியுமா? எதுக்காக வந்திருக்கோம்? யாருக்குமே தெரியாதா? எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க, அப்படி தானே?
சரி, எத்தனை மணிக்கு மீட்டிங் முடிக்கலாம்? மணி 12:30. எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? 1:30க்கு முடிச்சிடலாமா? ஏன்னா லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக நம்ம வந்திருக்கோம், சங்கம் என்ன பண்ண போகுது, சங்கம் எதுக்காக, இந்த ஆம்பூரில் வந்து சங்கத்தை இனிமேல் ஆரம்பித்து இந்த சங்கம் இனிமேல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்படிதானுங்களா? அப்படிதானா? ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கலாமா? 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம், சரிங்களா? அரூர் பொறுப்பாளர் திருவாளர் வாசன் பழனி தலைவர் அவர்களை மேடைக்கு வரும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் திருப்பத்தூர் பொருளாளர் SMS முருகன் தலைவர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்பத்தூர் முருகன், தட்சிணாமூர்த்தி, ஜெயகிருஷ்ணன் திருப்பத்தூரை சேர்ந்தவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் வாணியம்பாடி நகர பொறுப்பாளர்கள் நவீத் அகமது, அஸ்மத் சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், இம்ரான் லிம்ரா டெக்கரேஷன் அவர்களையும், விடி ரமேஷ் வீடியா சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் ஜோலார்பேட்டை பொறுப்பாளர்கள் திருமுகம் வனிதா சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், திரு முருகேசன் குமார் சவுண்ட் சர்வீஸ், சரவணன் சேகர் ஆடியோ அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அன்புடன். இந்த மூர்த்தி கோபி சாந்தி சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும் மற்றும் நாற்றம்பள்ளி பொறுப்பாளர்கள் கிருஷ்ணன் சவுண்ட் சர்வீஸ், மணி சவுண்ட் சர்வீஸ், குமரன் முருகன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் ஊத்தங்கரை பொறுப்பாளர் PA சரவணன் தலைவர், சையத் யூசுப் செயலாளர், வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் குடியாத்தம் நகர பொறுப்பாளர் உதயன் தேன்மொழி சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், MS விக்கி சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், சண்முகம் ஸ்ரீதர் சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், நாகராஜ் ஜெயகாந்தன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், பாபு விஜயா சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், VP சரவணன் VP ராமன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் விஷமங்கலம் பொறுப்பாளர் GS பலராமன் மீனாட்சி சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், திருப்பதி சவுண்ட் சர்வீஸ் அவர்களையும், LIC ராமூர்த்தி விக்னேஷ் சப்ளைஸ் அவர்களையும், அரூர் பொறுப்பாளர் SKM ராம் இங்கே இருக்கார், ஆனந்தன் பொருளாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது மேலே வழிநடத்தும்படி மாநில பொறுப்பாளர் திரு சரவணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரர் மதியழகன் அகில இந்திய அதிமுக நகர செயலாளர் அவர்கள் சில பணிகள் காரணமாக நம்மிடம் இருந்து விடைபெறுகிறார். அவர் வந்து சிறப்பித்தமைக்கு நமது சங்கத்தின் சார்பாக ஒரு கருவொலி ஏற்று நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. நமது தமிழக அயர்கூட்ஸ் ஓனர் அசோசியேஷன் ஒருங்கிணைந்த திருப்பத்தூர் மாவட்டத்தின் தலைவராக உபேத் டெக்கரேஷன் திரு K அகமத் பாஷா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கார்த்திக் டெக்கரேஷன் P ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ராஜா டெக்கரேஷன் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாடு சப்ளை உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அப்பு டெக்கரேஷன் அப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ லட்சுமி சப்ளையர்ஸ் P செந்தில்குமார் அவர்களை PC செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சாய் சங்கீத் டெக்கரேஷன் பிரேம்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாயஸ் பந்தல் அமைப்பு திரு பாயஸ் அகமத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
இல்லை எனக்கு தெரியல. அவரே நீங்கள் படிச்சுங்க. அதெல்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே. படிக்க முடியாது. நீங்கள் 3-4 பேர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா தலைவராக பதவியேற்றுக் கொண்டுள்ள திரு அகமது பாஷா அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்களும், செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ராஜா அவர்களுக்கு மாநில பொருளாளர் திரு தஞ்சை திரு பாலராஜந்தன் அவர்களும், பொருளாளராக பதவியேற்றுக் கொண்ட PC செந்தில்குமார் அவர்களுக்கு மாநில தலைமை நிலைய செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்களும் பதவியேற்று கொடுத்துள்ளனர். அவர்களுக்கு மாநில சங்கம் சார்பாக மெடலும் பெருமையும் சேர்க்கும் வகையில் ஒரு நினைவு. அப்போ ஆனால் இப்போ பதவியேற்றங்களா அப்படியே மேடையிலே இல்லைங்கண்ணா, பதவியேற்றுக்கிட்டவங்க மேடையில் இல்லைங்க, தீர்மானம் உறுதிமொழி எடுத்துக்கலாம். அண்ணா இங்கே அப்படியே இருங்க அண்ணா, அப்படியே ஸ்டேஜ்லேயே இருங்க. முன்னாடி வந்து கை நீட்டிக்கிங்க. தீர்மானத்தை நிறைவேற்றி உறுதிமொழி ஏற்று தருமாறு மாநில பொறுப்பாளர் திரு சரவணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அரங்கத்தில் உள்ள அனைவரும் தயவு கூர்ந்து எந்திரிச்சிங்க, அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது தீர்மானம். குமார் நிக்க சொல்லு. தமிழக அயர்குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகாவில் உள்ள அனைத்து ஒளி ஜென்செட், பந்தல், சாமியானா, ஃபர்னிச்சர், சமையல் பாத்திரங்கள், ஸ்டேஜ் டெக்கரேஷன், மணவர அமைப்பு தொழில் செய்யும் கடை உரிமையாளர் அனைவரும் ஒன்றிணைந்து கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில அளவிலான தமிழக அயர்குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் என்ற மாநில சங்கம் மற்றும் தமிழக அயர்குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் திருப்பத்தூர் மாவட்டம் என்ற மாவட்ட சங்க அமைப்பின் கீழ் தமிழக அயர்குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் ஆம்பூர் தாலுகா என்ற அமைப்பாக செயல்படுவதென்றும், மேலும் தோகா மாநில சங்க அமைப்பு மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட சங்க அமைப்பின் சட்டத்திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு செயல்படுவதென்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக 7/1/2024 அன்று ஆம்பூர் பகுதியில் நடைபெற்ற சங்க துவக்க விழா கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டு தமிழக அயர்குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் ஆம்பூர் தாலுகா என்ற அமைப்பு துவக்கப்படுகிறது. மேலும் சக்கத்திற்கு கீழ்கண்டவாறு நிர்வாகிகள் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு மாநில சங்க நிர்வாகிகளாக அங்கீகரிக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுவார் என்று தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் அப்படியே இருக்கவங்கள மேடையை நோக்கி கை நீட்டுங்க. நீங்கள் அவங்கள பார்த்து கை நீட்டுங்க. நான் சொல்ல கூட சொல்லுங்கள். தமிழக அயர்குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா அமைப்பின் நிர்வாகியாக பொறுப்பேற்கும் நாங்கள் தோகா மாநில சங்கம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு சொந்த வெறுப்பின்றி தனி மனித லாப நோக்கமின்றி நடுநிலையோடு சங்க வளர்ச்சிக்கும் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் தொழில் வளர்ச்சிக்காக உண்மையாக பாடுபடுவோம் என்று உளமாற உறுதியளிக்கிறோம். நன்றி. கைத்தட்டுங்க. மாவட்ட செயலாளர் PG அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிரச்சார பீரங்கி என்று செல்லமாக அழைக்கப்படும்
மாநில உறுப்பினர் சேர்க்கை குழு ஒருங்கிணைப்பாளர் திரு ஜான் ஜார்லின் அண்ணா அவர்கள் சங்கத்தை பற்றியும் சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றியும் தற்பொழுது உங்களிடம் விளக்க உரையாற்றுகிறார். செக் ஹலோ ஹலோ டெஸ்ட் செக் கொஞ்சம் வால்யூம் செக் ஹலோ ஹலோ டெஸ்ட் ஹலோ செக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சவுண்ட் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்? செக் ஹலோ டெஸ்ட் செக் ஹலோ 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 டெஸ்ட் செக் 1 2 3 செக் ஹலோ டெஸ்டிங் ஹலோ. எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்குங்களா? இந்த சவுண்டு கேட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா? ஒரு லைனர் செட்டு வாங்கினாலும் சரி, இல்லை ஆர்என் செட்டு போட்டாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண ஸ்பீக்கர் போட்டாலும் சரி, எத்தனை லட்சத்துக்கு ஆடியோ இறக்குனாலும் சரி, அந்த ஓனர் முதல்ல அந்த மிக்சர் ஆன் பண்ணோன்னே அந்த ஒர்க்கராக இருக்கட்டும் இல்லை ஓனராக இருக்கட்டும், முதல்ல வந்து ஒரு 10-100 பேர் தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்மால் பண்ணுற அலப்பறை இருக்குது பார்த்தீங்களா? அது அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ள நடந்துட்டு சே ஹலோ ஹலோ டெஸ்ட் டெஸ்ட் சே ஹலோ 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 அப்படின்னு கிடைக்கிற இருக்குல்ல சந்தோஷம், இந்த உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குங்களா? அதுதான் நம்ம தொழில். ஆனால் உண்மை இல்லைண்ணா சொல்லுங்கண்ணா, அதுதான் நம்ம தொழில். உலகத்தில் விலை மதிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நம்முடைய தொழில். கைத்தட்டுங்க. ஏங்க ஆம்பூரில் ஃபேமஸ் என்னங்க? பிரியாணி. மதியானம் 1:30 மணி 1 மணிக்கு மீட்டிங்கை போட்டுட்டு பிரியாணி அண்டாவில் கொதிச்சுட்டு கிடக்குது. இங்கே வந்து மைக்கை பிடிச்சி பேசிட்டு எத்தனை நேரம் பேசிட்டு இனி என்னடா சுகர் பேஷண்ட் வேறு பாதி பேர் இருக்கிறாங்க, தலை சுத்துற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் உற்சாகப்படுத்த இருக்குதா யார்? நான் வந்திருக்கேன், கவலைப்படாதீங்க சரிங்களா? சரி, தோகா தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் மிக பிரமாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் அருமையான கோலாகலமான இந்த ஆம்பூர் பிறப்பின் தினம். இன்று ஆம்பூர் தமிழகத்தில் ஒரு குழந்தை தோகா என்ற குழந்தை பிறந்து ஒரு சின்ன செடியாக முளைத்திருக்கிறது. இந்த விதையை விதைத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த விதையை விதைத்து கொண்டு சென்ற அருமையான என்னுடைய அண்ணன் சீபா சரவணன் அவர்கள் இந்த விதையை விதைத்து சென்றார். இன்று ஒரு செடியாக வளர்ந்து இருக்கிறது. இது மரமாக வளர்ந்து ஒரு ஆலமரத்தை போல விழுதுகளை விட்டு தமிழகம் எங்கும் விருந்து படர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து என் சொந்தங்களும் தொப்புள் கொடி உறவாகிய என் தோகாவின் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கு நீங்களும் நானும் அண்ணன் தம்பியாக முகம் தெரியாதவர்களாய் இருந்தாலும் ஆனால் தோகாங்கிற ஒரு ஆலமரத்துக்கு நீங்களும் நானும் சொந்தமாய் தொப்புள் கொடி உறவாக இன்று ஜாதி மதமின்றி இன்று அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு என்னுடைய தோகா சங்கம்தாம் என்பதை நான் மார்பு தட்டி சொல்வேன். சந்தோஷமா கைத்தட்டுங்க. இலவசமாக நம்மளால் ஒன்றே ஒன்று தான் கொடுக்க முடியும். என்ன தெரியுங்களா? கை தட்டுறது. அதை நல்லா கொடுக்கணும். மனசில் இருக்க கவலையெல்லாம் போகணும். அப்படின்னா நீங்கள் சிரிக்கணும். டாக்டர் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க, சிரிங்க, உங்களுக்கு வியாதியே வராதுங்கிறான். உண்மையா இல்லையா? யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் சிரித்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களோ உங்களுக்கு வியாதியே இல்லைங்கிற டாக்டர், மருந்தும் வேண்டியதில்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க? நல்லா கை தட்டணும், நல்லா சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, நம்முடைய தொழில் எப்படிப்பட்ட தொழில் தெரியுமா? சந்தோஷமா செய்யற தொழில். இந்த உலகத்தில் என்ன தொழிலுங்க? நம்முடைய தொழில். ஒரு குழந்தை பிறக்கும் முதல், ஒரு குழந்தை கருவறை முதல், தாயின் கருவறை முதல் கல்லறை வரை நாம் இல்லாமல் இந்த உலகத்தில், இந்த தொழில் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அசைவுகளும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க இத? அதான் உண்மை. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் விழாவில் யார் இருக்கிறோம்? நீங்களும் நானும் தான் இருக்கோம். பந்தல் போடுறீங்க, மைக் செட் போடுறீங்க, சேர் போடுறீங்க, மேட்டு போடுறீங்க, ஃபங்க்ஷனுக்கு சமையல் பாத்திர வாடகை கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பலூன் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறீங்க, சவுண்ட் சிஸ்டம் போடுறீங்க.
அப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு பர்த்டே பிறந்தநாள் ஃபங்க்ஷன் முதல் அந்த குழந்தை வளர்ந்து வயதுக்கு வந்து பூப்புணி நீட்டார் விழாவுக்கும் யார் ஃபங்க்ஷன் பண்ணுறா? நம்ம எல்லாரும் தான் போடுறோம். அந்த குழந்தை வளர்ந்து காலேஜுக்கு போகுது அப்படின்னா அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு யார் போடுறா? நம்ம தான் போடுறோம். அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வீட்டில் பெரிய விழா நடத்தினாலும் அதுக்கு நான் தான் போடுறோம். அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி திருமண விழாவிற்கும் நாம் அனைவரும் தான் போடுறோம். அந்த குழந்தை கல்யாணம் ஆகி மறுபடியும் இறக்கும் தருணத்திலும் சாவுக்கும் யார் பந்தல் போடுறா? நம்ம தான் போடுறோம். இப்போ சொல்லுங்க சார், நம்ம இல்லாமல் எதா இருக்குதா? கை தட்டுங்க. என்னங்க நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நாங்களாம் வந்திருக்கிறோம். நீங்கள் அப்படி ஜாலியாக இருக்கிறத விட்டு போட்டு சீரியஸாக இந்த மேடை இந்த இடத்துல நான் எப்பயுமே பேச மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஜாலியாக நடந்துகிட்டே பேசணும். ஏன் தெரியுங்களா? நான் செய்கிற தொழில் அந்த மாதிரி. என்ன நான் எத்தனை பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க பாருங்க. நம்ம கட்சி எத்தனை இருக்கு? 1 2 3. சூப்பர் சூப்பர். இவங்க நீங்களாம் லவ் மேரேஜ் இல்லைங்களா? சரி, தொழிலை யாரெல்லாம் லவ் பண்றீங்க? அடேங்கப்பா, இதாயா தாசி எனக்கு. சார், இந்த உலகத்தில் உன்னை காதலித்த காதலி உன்னை விட்டு பிரிந்து செல்வாள். உன்னை வளர்த்த அம்மா அப்பா உன்னை விட்டு மறைந்து விடுவார்கள். உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி உன்னை மறந்து விட்டு போவான். உன் கூடையே சுத்தின நண்பன் உன்னை கைவிட்டு போவான். உன் கூட இருந்த சொந்த பந்தம் உன்னை விட்டு செல்லும். ஆனால் நீ அறிந்தும் அறியாமல் எங்கோ பழகிய உன்னுடைய தொழில் நீ சாகும் வரை உன்னோட வரையா. அதுதான் இந்த தொழில். உண்மையா இல்லையா சார்? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல வேண்டாம், ஒரே ஒரு டெஸ்டர் இருந்தா போதும். யாரை நம்பி இல்லை. ஒரு வீட்டில் பீஸ் கேரில் பீஸ் போட்டால் எவ்வளோ? 100 ரூபா நீ கிடைக்கும். எவ்வளோ அழகான தொழில். இப்போ சொல்லுங்க, தொழிலோட யாரெல்லாம் லவ் பண்றீங்க? சூப்பருங்க, எல்லாம் என் கட்சி தான். நீங்கள் யாரெல்லாம் தொழிலை ரசிக்கிறீர்களோ அந்த தொழில் உங்களை ரசிக்கும். நீ வேண்டாம் 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 ஓடினாலும் சரி, அந்த தொழில் உன்னை துரத்தி 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 லவ் பண்ணும். அதுதான் காதல், அதுதான் லவ். முதல் காதலி என்னுடைய தொழில், இரண்டாம் காதலி என்னுடைய மனைவி. இதுதான் தாரக மந்திரம். ஏன் இந்த தொழிலை பத்தி இவ்வளவு நான் சொல்லிக்கிறேன்? பணம், பெயர், புகழ் மூன்றும் கிடைக்கிற ஒரே தொழில் என்னுடைய தொழில் தான். தெரியுமா? உலகத்தில் எங்கும் கிடைக்காத சந்தோஷம், உலகத்தில் எங்கும் கிடைக்காத திருப்தி, உலகத்தில் எங்கும் கிடைக்காத நிறைவு என்னோட தொழில் இருக்கு. ஒரு கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் முடிச்சுட்டு, சரிங்களா, ஒரு கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் முடிச்சுட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸில் 2 நாளாக நைட்டு முழு தூங்கி இருக்க மாட்டோம். தூக்கத்தை முடிச்சுட்டு டெக்கரேஷன் போட்டு கூட்டத்தில் ஒரு மூலையில் நின்று ஒரு 10 விசிட்டிங் கார்டை ஜோப்புக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்போம். எதுக்கு வேடி பார்ப்போம்? விட்டா அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் தூங்க மாட்டோம், வீட்டுக்கும் போக மாட்டான், அங்கேயே நின்றுப்பான். எதுக்கு? வர்றதில் யார் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வராங்களா அப்படின்னு வேடிக்கை பார்ப்போம். யார் என்ன யார் ஏது பண்ணா போத்தனூர் ஜான் தான் இந்த டெக்கரேஷன் பண்ணுங்க, வேற யார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வாங்க. அந்த காதில் அந்த வார்த்தை வந்து ஒழுகும் பாருங்க. இந்த டெக்கரேஷன் ரமேஷ் பண்ணிப்பார், சுப்பிரமணி பண்ணிப்பார், பாஷாபாய் பண்ணியிருப்பாரு, அப்துல் அசீம் பண்ணியிருப்பாரு, ஜான் பண்ணியிருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தை காதில் வந்து அப்படி ஒழுகிறப்ப அப்படி தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். அதில் கிடைக்கிற சந்தோஷம் கோடி ரூபாய் கிடைச்சாலும் கிடைக்காது. அதுதான் இந்த தொழிலின் நிறைவு. கை தட்டுங்க. என்னங்க நீங்க? அப்ப எவ்வளவு அழகான தொழில். 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு டெக்கரேஷன் போட்டிருக்குமா சரி, 10 லட்சம் ரூபாய்க்கு டெக்கரேஷன் போட்டிருக்காங்க முக்கியம் இல்லை, அந்த தொழிலை யார் செஞ்சாங்கிறது தான் முக்கியம். சார், நீங்க கார் ஓட்டுங்க, டிரைவரா இருக்கட்டும், இல்ல வந்து டீச்சரா இருங்க, கலெக்டரா இருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அரசியல் இருங்க, எதுல வேணா இருங்க. ஆனா என்னுடைய நண்பன் இந்த ஆடியோல பைலட் பிளைட் ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க, அது எவ்வளவு கெத்து தெரியுங்களா? அப்படி மிக்சரில் உட்கார்றதுக்கு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுலேயுமே இல்லை. ஒரு பெரிய மேடல் மீட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க, கச்சேரிக்காரன் பார்த்து இங்கே உட்காந்து இப்படி கிட்டார் வச்சு இப்படின்னுவான். நான் வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி அண்ணன் ஏற்றவே மாட்டார், கை மட்டும்தான் இப்படி இப்படின்னும், ஏற்றவே மாட்டாங்க கை அப்படின்னா. அதில் கிடைக்கிற சந்தோஷம் சும்மா. அவர் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டருக்கு மேலே
மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி மற்றவனை ஆட வைத்து மற்றவனுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுந்து ஒரு மூலையில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற அழகான மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற தொழில்தான் என்னுடைய தொழில். உண்மையா இல்லையா? அதனால இந்த தொழில கிடைக்கிற சந்தோஷம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காதுங்க. சரி, ஓகே. தொழில் என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை தாங்க. இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரே பிரச்சனை. நீங்கள் வேலை இல்லைன்னுமா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அண்ணா 4 மண்டபத்தில் வேலைண்ணா, ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் அடுத்த டைம் சொல்லுவேண்ணா. ஆனால் கேட்டால் வேலை இல்லைன்னுவான். சரி, என்னங்க உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை? பிரச்சனையே பக்கத்து கடைக்காரன் தாங்க, வேற யாரும் இல்லைங்க. என்ன பிரச்சனை? நான் 10 ரூபாய்க்கு சேர் போடுறேங்க, அவர் 4 ரூபாய்க்கு போடுறாருங்க. இதுதான் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனையா? பிரச்சனை 4 ரூபாய்க்கு போடுற கடைக்காரன் மேல இல்ல, 10 ரூபாய்க்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீ வேகு பார்த்துட்டு உட்காந்துருக்க பத்தியா, உண்மையிலதான் பிரச்சனை. ஐயா, அவன் 10 ரூபாய்க்கு கொடுக்கட்டும் 4 ரூபாய்க்கு கொடுக்கட்டும், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க உங்க தொழிலை விட்டுட்டு பக்கத்து கடைக்காரன்னு வேது பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் குறை கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கீங்களே தவிர உங்கள்கிட்ட வளர்ச்சி இல்லை. அவன் கம்மிய தாசியோ தொழிலை அடிச்சு கிளப்பி போயிட்டே இருக்கிறான், அவன் வளர்ந்துட்டே இருக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. இதுதான் தொழிலின் ரகசியம். தவறு பக்கத்து கடைக்காரன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட எங்கிட்டையும் தான் இருக்கு. சரிங்க, எல்லாத்துக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எங்கிட்டையும் அந்த பழக்கம் இருந்துச்சு, நான் திருத்திக்கிட்டேன். என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு ஆர்டர் பேச போறப்ப உங்க நண்பர்களை கூட்டிட்டு போவீங்களா இல்லையா? எது கூட்டிட்டு போவீங்க? நீ மாசம் போனா 10,000 சம்பாதிப்பேன், ஒரே ஆர்டர்ல 5 லட்சம் டெக்கரேஷன், 1 லட்ச ரூபா டெக்கரேஷன், பார் எப்படி பார்ட்டிட்டு அட்வான்ஸ் 25,000 வாங்கியிருக்குன்னு கூட்டிட்டு போவீங்க. யாரை? உங்களுடைய நண்பரை. உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் வருவான், சம்பளம் இல்லாத வேலைக்காரன். எதுக்கு? உங்களுக்கு வண்டி ஓட்டுறக்கு, பேமெண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அவரை நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? எந்த கடையில் மைக்கு எங்கே நல்லா இருக்கும், எங்கே மிக்சர் கிடைக்கும், டெக்கரேஷன் பொருள் எங்கே கிடைக்கும், மேட் எங்கே கிடைக்கும், நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து இந்த தொழிலின் ரகசியத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் காமித்து கொடுத்து சொந்த செலவில் சூனி வச்சுக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீ வாங்கி கொடுத்து, ஆம்பூர் பிரியாணி வாங்கி கொடுத்து, ஆம்பூரில் ஒரு தோல் பை பேக் செஞ்சு இப்படி இடுக்கில் வச்சுக்கிட்டு கூட கூட்டிட்டு போய் சொந்த செலவில் சூனி வைக்கிறது யார் தெரியுமா? நம்ம தாங்க, வேற யாரும் இல்ல. தொழிலை கெடுப்பதற்கு ஒருத்தன் பிறந்து வருவதில்லை, தொழிலை கெடுப்பதற்கு நீதாயா காரணம். நீதான் கூட்டிட்டு போற, நீதான் காமிச்சு கொடுக்கிற. ரகசியம் எங்கு பாதுகாக்கப்படுகிறதோ அங்கு தொழிலும் வளரும், நீயும் வளருவாய், நானும் வளரும். இதுதான் தொழிலோட ரகசியம். மற்றவங்களை குறை சொல்றதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. தொழிலை ரசியுங்கள், தொழிலை காதலியுங்கள். உலகத்தில் நான் பெற்ற இன்பம், இந்த தொழிலுக்கு கிடைத்த சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற எங்கும் இல்லை என்று எவன் ஒருத்தர் நினைக்கிறானோ அவனை இந்த தொழில் காதலிக்கும், இந்த தொழில் அவனை வளர்த்தும், மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கும். உண்மை இல்லைங்களா சார்? ஒரு காலத்தில் டெக்கரேட்டர்னா பொண்ணு தர மாட்டான், உண்மையில் மைக் செட் காரனா பொண்ணு தர மாட்டான். என் பொண்டாட்டிங்க 7 வருஷம் அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணான். சரிங்களா? எனக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு பார்த்தா நீங்களே பொறாமப்படுவீங்க. அப்போ இன்னைக்கு ஒரு டெக்கரேட்டர் கூப்பிட்டு இன்னைக்கு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றோம் நாங்கள் டெக்கரேட்டர் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்முடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு மேன்மைப்பட்டிருக்கிறத கைத்தட்டி சந்தோஷப்படுங்க. உண்மை இதுதான். காரணம், தொழிலை ரசிக்கும் பொழுதுதான் இந்த தொழில் வளரும். தொழிலின் ரகசியத்தை உன் சார்ந்த யாருக்கும் நீ காமித்து கொடுக்காதே. யாருக்கு காமிச்சு கொடுக்கணும்? உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நீ காமிச்சு கொடு. அதுக்கு ஒரு நேரம் வேணும். வந்து 10 நாள்லே கேமராமேன் கூட ஒரு அசிஸ்டன்ட் வருவார். அவர் ஒரே ஃபங்க்ஷனில் அடுத்த கேமரா வாங்கி இவர் காப்படிச்சிருவார். லைட் பாய் தான் வருவார். ஆனால் இவரோட டெக்னிக்கல் ஹை டாப்பான கேமரா அவர் கையில் இருக்கும். ஏன்னா வசதி இருக்கும்,
என்ன தொழில் போகணும்னு தெரியாது. அசிஸ்டண்டாக இவர் கூப்பிட்டு வருவார், இவரோட டாப் கேமரா அவர் வச்சிருப்பார். இதான் உண்மை. அதனால தான் சொல்றேன், யாருக்கும் எந்த கடையும் இந்த தொழிலில் எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை யாரும் காமித்து கொடுக்காதீர்கள். அப்படி காமித்து கொடுத்தீர்களானால் உங்களுக்கு எதிராக உங்க பக்கத்து கடை என்னைக்கு காலி ஆகுமோ அந்த கடையில் அவன் தான் கடை போடுவான். தூரமா போட மாட்டான், பக்கத்து கடையில் போடுவான். அப்புறம் சங்கத்துக்கு வருவீங்க, பாருங்க அந்த கடைக்காரன் வந்து இப்போ புதுசாக கடையை போட்டான்னு. யோ, தொழிலை சொல்லி கொடுத்தது நீ, கடையை காமிச்சு கொடுத்தது நீ, கூட்டிகிட்டு போனது நீ, எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கடையை போட்டதுக்கப்புறம் சங்கத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்து என்ன அர்த்தம்? சரி, ஓகே, இப்படியெல்லாம் தொழில் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த தொழிலை இப்போ ஃப்ளை கேஸ் அண்ணன் போட்டு வச்சிருக்காரு இல்லைங்களா? மிக்சர் வாங்கினான்னு ஃப்ளை கேஸ் போட்டார், இந்த பாக்ஸுக்கு கவர் போட்டு வச்சிருக்காரு இல்லைங்களா? நம்ம வச்சிருக்க செல்போனுக்கு எத்தனை பேர் கவர் போட்டிருக்கீங்க? ரைட், சந்தோஷம். ஏன் கவர் போட்டிருக்கீங்க? பாதுகாப்பு. கீழே விழுந்தா உடஞ்சிரும். பார்த்தீங்களா? ஏங்க, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின செல்போனு கவர் போடுறீங்க, 10,000 வாங்கின மிக்சர் கவர் போடுறீங்க, பேனா கவர் போட்டு வச்சிருக்காள் இருக்காங்க எங்க ஊர்ல. ஆனா தொழிலுக்கு யாரா கவர் போட்டிருக்கீங்களா? யாரும் போடல. ஏன் போடல? அதை பத்தின அக்கறை நமக்கு யாரும் இல்லை. காரணம், போட்டியும் பொறாமையும் நிறைந்திருக்கிறது. அதற்கெல்லாம் கவர் போடுறதா என் சங்கம். சங்கம் தான் நீங்க தொழிலுக்கு போடுற பெரிய கவர், பெரிய இன்சூரன்ஸ். அதுதான் தோகா. 1000 சங்கம் இருக்கலாம் தமிழ்நாட்டில். தோகால மட்டும்தான் தமிழ்நாட்டில் 40 மாவட்டங்களில் 20 மாவட்டங்களில் காலூனி பெரிய ஆலமரமாய் ஒரு தாய் வீடாய் கோயம்புத்தூரில் இருக்குமானால் அது தோகா சங்கம் தான், ஒரே சங்கம். மற்ற மாற்று சங்கங்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் மற்ற மாற்று சங்கங்கள் வியாபார நோக்கத்துடன், தொழிலை வியாபார நோக்கத்துடன் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்க. ஆனால் தோகா மட்டும்தான் இந்த சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும், நலத்திட்டங்களுக்கும், நலவாரியத்திற்கும், அவருடைய மேம்பாட்டுக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சங்கம் என்றால் அது தோகா தான் என்று நான் மார்பு தட்டி பெருமையுடன் சொல்லுவேன். சரிங்க, 1000 ரூபாய் சங்கம். அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை சேர்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எஸ்பிஎம் ராமண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து. ஏன்னா ஒரு சங்கம் உருவாகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். உங்கள் சிக்னல்லாம் பாட்டேன், நான் முடிச்சிருவேன். ஆனால் நான் முடிச்சிட்டுமா? பார்த்தீங்களா, ரசிகர் எனக்கு ஜாஸ்தி. சரிங்க, இந்த சங்கம் வந்து ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தாங்க. ஏன்டா இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கிற நிலைமைக்கு பாதி நேரத்தில் யோசித்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கா பத்திரிக்கை கொடுத்து, ஒவ்வொருத்தரையாக வீட்டை போய் கூப்பிட்டு சங்கத்தில் சேருங்கன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு கேள்வி, சங்கம் 1000 ரூபா நான் சந்தா கட்டினா இந்த சங்கம் எனக்கு என்ன செய்யும்? கேட்டிங்களாண்ணா? கேட்டாங்களா? ஓ, நிறையா கேட்டிருக்காங்க. கைத்தல் தாசி ஐயா, உங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்த உடனே இந்த சங்கம் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு படத்தில் விவேக் ஜோக் பார்த்துருக்கீங்களா? விவேக் இந்த மாதிரி கூட்டத்தில் என்ன மாதிரி மேலே நிற்பார், கூட 2 பேருண்டு. அண்ணா, இவங்கெல்லாம் உங்களை பார்த்து வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னேன். விவேக் திரும்பி நின்று, உனக்கு என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை. உனக்கு என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை. அதே தான் அவங்களுக்கும். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தோன்னு உங்களுக்கு என்ன செய்யும் சங்கம்? சங்கம் ஒன்றுமே செய்யாது. ஏன் ஒன்றும் செய்யாது சார்? யாருக்கெல்லாம் வயிற்று வலியோ, யாருக்கெல்லாம் உடம்புல பிரச்சனையோ எங்கே போவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க. கரெக்ட். யாருக்கெல்லாம் மனசுல பிரச்சனையோ எங்க போவீங்க? கோயிலுக்கு போவீங்க இல்லைங்களா? இல்ல வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை எங்க போவீங்க? ஜோசியக்காரன போவீங்க. அப்போ வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ ஒருவரை நாடி செல்ல வேண்டியது இருக்கிறது. தொழிலில் யாருக்கு பிரச்சனையோ அவன் தான் சங்கத்துக்கு வரணும், கம்ப்ளைண்ட்டுக்கு வரணும். அப்போ நம்ம தொழில் என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது. சங்கத்துக்கு நான் 1000 ரூபாய் சந்தா தருவேன், ஆனா சங்கத்துடைய காசை 1 ரூபாய் கூட நான் சாப்பிட மாட்டேன்னு யாரெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறீங்களோ உங்க தொழில் வளர்ந்துருச்சு, நீங்க மேல வந்துருவீங்க. உண்மை அதுதான். தயவு செய்து யாரு 1000 ரூபாய் கேட்டாங்களோ 1500 ரூபாய் சங்கத்துக்கு உறுப்பினர் கொடுத்துருங்க.
சங்கம் என்பது ஃபயர் சர்வீஸ் இன்ஜின் மாதிரி. எப்படிங்க? ஃபயர் சர்வீஸ் இன்ஜின். நீங்க போறப்ப பாருங்க, 4 வண்டி 3 வண்டி ஃபயர் சர்வீஸ் இன்ஜின் நிற்கும். அந்த வண்டி யூஸே ஆகாது, யூஸும் ஆகக்கூடாது. அதான் உண்மை. யூஸ் ஆச்சுன்னா எங்கேயோ நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம், எங்கேயோ பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ சங்கம் உன் வீடை தேடி வருகிறது என்றால் உனக்கு பிரச்சனை என்றால் மட்டும்தான் சங்கம் தேடி வரும். அப்ப சங்கத்துக்கு நீங்க எப்படிங்க இன்சூரன்ஸ் பணம் போடுற மாதிரி கொடுத்துட்டு இருக்கணும் சந்தாவை. கேள்வி கேட்கவே கூடாது. ஏதோ ஒரு மூலையில் கடை ஃபயர் ஆகும், தொழில் நரிஞ்சு போகும், இல்ல விபத்துல என் தொழில் சார்ந்த சொந்தம், என் தொப்புள் கொடை உறவு எங்கு பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திற்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய பணத்திலிருந்து 1 ரூபாய் காசை என் மாநில சங்கமும் மாவட்ட சங்கமும் தாலுகா சங்கமும் கொடுக்குமானால் உங்க பணம் அன்னைக்கு தான் யூஸ் ஆகணும். அதுதான் சங்கம், அதுதான் தோகா. இந்த தான் நலத்திட்டம். அதனால டெய்லி சாமி கும்பிடுங்க, என் தொழில் நல்லா இருக்கணும்னு. சங்கத்துக்கு கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சந்தா பணத்தை கொடுத்துருங்க. என்னைக்கு நீங்க இதெல்லாம் செய்றீங்களோ அன்னைக்கு நீங்களும் வளருவீர்கள், உங்களுடைய தொழிலும் வளரும். இந்த அருமையான நாள், இன்று தோகாவின் குழந்தை, தோகா என்ற ஆம்பூர் குழந்தை பிறந்த நாள். இந்த நாள் ஒரு இனிய நாள், சிறப்பான கூட்டம். உங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பளதே என் பேச்சை கட் பண்ண சொன்னாங்க, கட் பண்ண முடியல. ஏன்னா என் சொந்தங்களை எங்கெங்கோ பார்த்து என் ஆம்பூரில் நான் வந்து பார்க்கும் பொழுது 1000 வாட்ஸ் 1000 வாட்ஸ் பல்பை போல் மின்னுகின்ற முகங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு உணர்வு. மைக்க வைக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஆனாலும் மேடையில் இருக்க பெரியவர்களை மனதில் கொண்டு என்னுடைய உரையை முடிக்க இருக்கிறேன். அதனால மீண்டும் வருட அடிக்கடி நீங்க குடும்ப விழா நடத்த வேண்டும். இந்த மாதிரி தோகா சங்கத்தில் நீங்க இணைந்து நீங்கள் ஒவ்வொரு கடைக்காரர்களும் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு போறேங்க. இப்ப இந்த ஆம்பூர்ல ஒரு 10,000 சேர் போடணும்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சென்னையிலேருந்து கொண்டு வருவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வேறு கோயம்புத்தூரோ வெளியூரோ பக்கத்து ஊர்லேருந்து கொண்டு வந்து 10,000 சேர் போடணும். ஏன்னா ஒரே ஆள்கிட்ட 10,000 சேர் இருக்காது. அப்போது சங்கம் எப்படி உபயோகப்படுதுன்னா, அறிமுகம் ஆகாதவர்களை இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறது. பார்க்க முடியாத கடைக்காரை இந்த இடத்துல பார்க்க வைக்கிறது. நீங்கள் பார்த்து உங்கள்கிட்ட 1000 சேர் இருக்குண்ணா, ஆனால் நான் தானே இந்த கடைக்கார் எஸ்பி ராம்னா, என்கிட்ட 2000 சேர் இருக்குண்ணா, ஆனால் நான் ஜான்னா என்கிட்ட 1000 சேர் இருக்குண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் 10 கடைக்கார்ட்ட 1000 சேர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆம்பூரில் வெளியூர்காரனை உள்ளே விடாமல் நீங்களே உரிமை கொண்டாடலாம், 10 கடைக்காரும் பயனடலாம். அதற்கு பின்னாடி ரகசியமாக உங்களுக்கு தோகாங்கிற சங்கம், ஆம்பூர் சங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தாலுகா தலைவர் அவர்கள் ஒரு சில நிமிடம் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இங்கு சீரோடும் சிறப்போடும் வெகு கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது தோகாவுடைய ஆம்பூர் சங்கத்தினுடைய துவக்க விழாவிற்கு என்னை வாழ்த்துரை வழங்க அழைத்த ஆம்பூர் தோகா சங்கத்திற்கும் நமது மாநிலத்தினுடைய தோகா சங்கத்திற்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஆம்பூரினுடைய தலைவர் அகமது பாஷா அவர்களுக்கும் செயலாளர் ராஜா அவர்களுக்கும் பொருளாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த ஆம்பூர் சங்கத்தினுடைய துணை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ஊத்தங்கரை தோகாவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் ஊத்தங்கரையிலிருந்து வந்திருக்கின்ற எனது கடை சொந்தங்களுக்கும்
எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தோகான்னா ஊத்தங்கர சங்கம் தான், மாநில சங்கத்துக்கு அது தெரியும். என்னுடைய சங்கத்தில் 170 பேர், தாலுகா சங்கத்தில் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் 4 ஆண்டுகளாக மாநில சங்கத்தினுடைய தட்டுப்பாட்டில் மாநில சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டோன்றதை நான் மார்த்தட்டி சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் ஊத்தங்கரில் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்கமே ஆரம்பிக்கல, சங்கத்துடைய வேலை அப்போ தான் துவங்குறோம். எங்கள் பகுதியில் ஒரு கடை ஃபயர் ஆயிடுச்சு. மாநில நிர்வாகிகிட்ட அப்போ தான் நாங்கள் முத அழைப்பதில் கொடுக்கறதுக்கு போகிறோம். அந்த கடை தம்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்கள் மாநில நிர்வாகிகள் கொடுத்து எங்களை இந்த சங்கத்தை எப்படி நடத்தணுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் சங்கம் ஆரம்பிக்காததுக்கு நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு நிரூபித்து காட்டினாங்க நம்ம மாநில தோகா நிர்வாகிகள். அவர்களுக்கு நன்றி. அதாவது தோகான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இங்கே அந்த ஃபயர் அவிக்கிற அந்த மிஷின் இருக்கு, இது அந்த இடத்துல ஆணி அடித்து அப்படியே தான் இருக்கும். எப்போ நமக்கு உதவின்னு வேணுமோ அந்த நிமிஷம் தான் அந்த இது நமக்கு அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் தோகாவை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கள அனைவருக்கும் தாழ்வு தான். இந்த சங்கத்தில் பயணிக்கிறதுல, மாநில சங்கத்தில் பயணிக்கிறதுல எங்களுக்கு முழு திருப்தியும் மனநிறைவோடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆம்பூர் சங்கம் மேலும் மேலும் வளரணும்னு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஏபி கார்த்திக் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது வந்திருக்கும் மாநில தலைவர், மாநில பொறுப்பாளர்கள் எல்லோருக்கு வருக வர என வரவேற்கிறோம். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆம்பூர் பொறுப்பாளர் சங்கத்தின் பொறுப்பாளர் துவக்கழா பொறுப்பேற்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிறோம் அனைத்து கவுன்சிலர்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் வருக வர என்று நன்றி செலுத்துகிறோம். அதாவது முதலாவது என்னென்னா, இந்த ஆம்பூர் சங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு துவங்கி இருக்கிறது. இதுக்கு நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை நடத்த வேண்டும். இந்த சங்கம் துவங்கியாச்சு, இனி நீங்கள் தான் இதை ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக நடத்தணும். இதில் எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது, இனி பிரிவு வரக்கூடாது. ஏன்னா இந்த சங்கத்தினுடைய குழுவில் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எந்த பிரச்சனை இல்லாதபடி நடத்தி தரணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். தன்னை ஏந்தி கொண்டு வந்திருக்கும் கோவை மாவட்ட செயலாளர் சிறிதர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு தலைவர் செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் பொறுப்பேற்றிருக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைகிறேன். நன்றி, வணக்கம். எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் திரு காமராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ 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 என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த ஆம்பூர் சங்கத்திற்கு நன்றி. இளந்தென்றல் என்றும் 18 வயதாக இந்த தோகாவில் இன்றும் தென்னமரமாய் ஆளோடு வென்று கொண்டிருக்கும் அரூருடைய தலைவர் திரு வாசன் பழனி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாநில பொறுப்பாளர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆம்பூர் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களே, அதேபோல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உறுப்பினர்களே, அனைவருக்கும் முதல் நன்றி கலந்த வணக்கம். சகோதரர் ஜான் சொன்னார்,
இந்த இசையை விரும்புகிறீர்களா என்று கேட்டார். இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவெனும் போது அப்புறம் என்னையா இருக்குது? சகோதரர் கேட்டதுக்கு பதில். அதே போல் வாழப்பாடி பக்கத்தில் எத்தனையோ அடி உயரத்தில் முருகன் கோயில் கட்டுகிறார் சிறிதர் என்பவர். ஆனால் அவர் வா என்று சொன்னால் முருகர் வரமாட்டார். என் இசை கேட்டு எழுந்தோடி வா அப்படி உரிமையோடு கூப்பிடக்கூடியதுதான் இசை. ஒரு ஏழை புலவர் திருவிளையாடல் பாருங்கள் நடந்தது. என் இசை கேட்டு எழுந்தோடி வா எவ்வளவு உரிமையோடு அழைக்கிறார் பாருங்கள். ஆகையினால் இசை என்பது நான் 48 ஆண்டு காலமாக இதில் வாழ்ந்து வருகிறேன். என்னை வாழ வைத்த தெய்வம் இதுதான் முதலில் இடம் பிடித்தது. பிறகு மீதெல்லாம் வந்தது. நேரங்கள் போதவில்லை, இருந்தால் முக்கியமானது சொல்லிவிடுகிறேன். அப்படி எப்படிப்பட்ட மனசோர்வு இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசோர்வு இருக்கும். மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, பீஸ் கட்டவில்லை, வாடகை கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த இசையை கேட்கும்போது உங்களுடைய மனநோயை நீக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் இசைதான். அப்படிப்பட்ட நம் இனிமையான இசை சீறி வரும் நாகம் ஒரு சாதாரண மகுடியில் மயங்கி விடுகின்றது இல்லையா? அப்படிப்பட்ட இசை குழந்தை அழுகின்றது, தாலாட்டு கேட்டு தூங்குகின்றது. இடையில் ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றோம், இசை கேட்கின்றோம், கடைசியில் செல்கின்றோம், அப்பையும் இசை கேட்கின்றோம். அப்படிப்பட்ட இசை இது. அடுத்தது புதிய பொறுப்பாளர்களுக்கு அன்போடு ஒன்று சொல்லுவேன். இது ஒரு பொது சேவை. எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சங்கத்தில் ஈடுபடுவதுதான், அதுக்கு பெயர்தான் பொது சேவை. நான் அரூர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். தம்பி ராமலிங்கம் செயலராக இருக்கின்றார். நாங்கள் பொறுப்பாளர்கள் ஒற்றுமை இருந்த காரணத்தினால் உறுப்பினர்களுடைய ஒற்றுமையோடு 7 வருஷத்தில் இடத்தை வாங்கி இப்பொழுது 5 நாளைக்கு முன்னால் தான் ஆண்டு விழா எங்களுக்குள் செய்து கொடுத்தோம். அதுபோல உங்களுக்குள் ஒற்றுமை மிக மிக முக்கியம். அன்பு சகோதரர் உறுப்பினர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம், நீங்கள் சந்தா தொகையை தவறாமல் செலுத்த வேண்டும். 2, நிகழ்ச்சி என்று தகவல் கொடுத்து விட்டால் வீட்டில் சொல்லிட்டு வாங்கள், நம்ம சங்கம் அப்படி சொல்லிட்டு வாங்கள், அவங்களும் பெருமை அடையட்டும், இல்லத்தரசிகளும் தெரிஞ்சு கொள்ளட்டும். அப்படி வர வேண்டும். இந்த 2 மட்டும் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். மீதி என்னென்ன செய்யணும், சங்கத்தை எப்படியெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் கவனித்துக் கொள்வார்கள். நாங்கள் சபதம் ஏற்றுக்கொண்டவர்கள், நானோ தம்பி ராமலிங்கமோ இன்னும் பொறுப்பாளர்களோ எங்கள் உயிர் உள்ளவரை இந்த பொது சேவையில் ஈடுபடுவோம் என்பதை உறுதி கொண்டுதான் இடத்தை வாங்கினோம். எத்தனையோ சங்கங்கள் ஐயா, நீங்கள் தான் எத்தனையோ பார்த்துருப்பீர்கள், என்னுடைய வயதில் எத்தனையோ பார்த்துருக்கின்றேன். கிடுகிடுன்னு வளர்வு மாதிரி தெரியும், அப்புறமா தான் இருக்கிற இடமே இருக்காது. இதற்கு உதாரணம் நாணல். பச்சை பசேன்னு வளரும் ஆத்தோரத்தில் ஒரு தண்ணி வந்தால் குபுக்குன்னு அடிச்சுன்னு போயிடும். ஆனால் காட்டில் இருக்கிற கருவேப்பிலை மரம், இடி, மின்னல், காற்று அத்தனையும் தாங்கி நிமிர்ந்து நிற்கும். அதுதான் சங்கம். சோதனைகள் வரும். அன்பு சகோதரர் பொறுப்பாளர்களுக்கு சொல்லுவதெல்லாம், சோதனைகள் வரும், அதுக்கெல்லாம் பின்வாங்க வேண்டாம். தயவு செய்து பின்வாங்காமல் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பொது சேவை. மனிதன் இந்த கட்டடரப்ப பணமாக இருந்தாலும் எடுத்துட்டு போவதில்லை, ஆனால் எடுத்துட்டு போகிறோம். என்ன? பொது சேவையில். நாளைக்கு உறுப்பினர்கள் நன்மை கிடைக்கும் போது இவரெல்லாம் பாடுபட்டார்கள் என்று வாழ்த்துறாங்களே, அதுதான் பிரதி பலன். இதுதான் நாங்கள் செய்து வருகின்றோம். ஆகையினால் தவறாமல் உறுப்பினர்கள் சந்தா பணத்தை கட்டுங்கள், மென்மேலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், மென்மேலும் அவர்களை இன்னமும் ஊக்குவியுங்கள். இதுதான் முக்கியம். அதேபோல் இன்றைக்கு நம்ம 3 தொழில்கள் செய்கின்றோம்.
80% யார்? எலக்ட்ரிஷியன். ஒரு பந்தல் சாவு வீட்டில் போய் போட்டால் கூட 2 லைட்டு போட்டு போங்கன்றாங்க. உண்டா இல்லைங்களா? ஆகினால் எதுக்கு சொல்கிறேன் கேளுங்கள். நலவாரியத்தில் நீங்கள் அவசியம் தொழிலாளர்களை சேர்த்து விடுங்கள். அதுக்காக பெரிய செலவு எதுவும் கிடையாது. நலவாரியத்தினுடைய நன்மைகள் என்ன என்பது சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாது இருக்கலாம். நான் மின் பணியாளர் என்று எனக்கு பெயர். நலவாரியத்தில் இந்த தொழில் செஞ்சதுக்கு ஒரு அடையாளம். எனக்கு 1500 ரூபாய் எனக்கு பென்ஷன் பேங்க் அனுப்புகின்றார்கள். எனக்கு பிறகு என் மனைவிக்கு அது உரிமை உண்டு. சாதாரண நினச்சிடாதீர்கள். நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டால் 2 பிள்ளைகளுக்கு கல்வி உதவி, திருமண உதவி, இடையில் அடிபட்டால் உதவி, அதுபோக மனிதன் இறப்பு உண்டு. 2 நிகழ்வுகள், ஒன்று இயற்கை மரணம், மற்றொன்று விபத்து மரணம். இயற்கை மரணத்துக்கு ஒரு தொகை, அதை விட அதிகமாக விபத்து மரணத்துக்கு. இப்படி பல சலுகைகள் கிடைக்கின்றது. இதெல்லாம் எப்படி வருவது என்பதை சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு கட்டடம் கட்டணும்னால் நகராட்சியோ மாநகராட்சியோ அது பேரூராட்சியோ அங்கே உரிமை வாங்கணும். அதுதான் அப்ரூவ்டு. அந்த அப்ரூவ்டுக்குன்னு வாங்குகிற பணத்தை 1 ரூபா கூட அவங்க எடுத்து செலவு பண்ண முடியாது. நேராக நலவாரியத்துக்கு அனுப்புகிறார்கள். இது மட்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேங்கி நிற்கின்றது. யாருக்காக? கடின உழைப்பாளிக்காக, நலவாரியத்தில் சேர்ந்தவர்களுக்காக. இதுதான் இந்த உதவிகள் எல்லாமே. இருக்கும்போதும் குடும்பத்துக்கு பயன்படுகின்றோம், இறக்கும் போதும் பயன்படுகின்றோம். ஆகினால் நலவாரியத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். விரைவில் யார் யார் சேரவில்லையோ தயவு செய்து சேருங்கள், நன்மை அடையுங்கள். ஒன்று சொல்லுவேன், தவறாக நினைக்கக்கூடாது. இந்த மண்ணும் இந்த விண்ணும் உள்ளவரை புரட்சி தலைவர் புகழ் என்றும் நிலைக்க, அதுபோல இந்த சங்கம் நிலைக்கட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இங்கு வந்திருக்கும் அனைவரு தோழர்களுக்கும் ஒத்துமையாக இருந்து சிறப்பாக செயல்படுத்தி இந்த சங்கத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்று வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மாநில சங்கத்தின் இந்த வருட காலாண்டரை நமது மாநில தலைவர் அவர்கள், இந்த தாலுகா தலைவர்கள் புதிதாக பதவியேற்றும் அவர்களிடம் இப்பொழுது வழங்க உள்ளார். அடுத்தபடியாக முக்கியமான ஸ்பீச்சு, தயவு செய்து கவனமாக கேளுங்க. தயவு கூர்ந்து தோகானா என்ன, இந்த சங்கம் என்ன செய்ய போகுது, இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், வருங்காலத்தில் இந்த தோகா சங்கத்தில் நாம் உறுப்பினராக இருந்தால் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனங்கிறத பற்றி நமது மாநில தலைமை நிலை செயலாளரும் திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள் சங்கத்தை பற்றி விளக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம்.